ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய கிரியேஷன். விஜய கிரியேஷனில் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 வகையான பொரியல் வச்சுருக்கிறேன். ரொம்ப சத்தான ஒரு பொரியல் தான் வச்சுருக்கிறேன். இதோட எனர்ஜியும் இதோட ஹெல்த்தையும் நான் சேர்த்தே சொல்கிறேன். டிப்ஸில் ரெசிபி பார்க்கும்போது நீங்கள் அதை பாருங்கள். ஃபுல் வீடியோவும் கண்டினியூ பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா கீரை பொரியல், கேரட் பொரியல், வெண்டைக்காய் பொரியல் 3 பொரியலும் நான் போட்டிருக்கிறேன். நிறைய பேர் உன்னோட ஸ்டைலில் நீ வந்து பொரியல் போடு அப்படின்னு சொல்லி கேட்டதுனால இது போட்டிருக்கிறேன். அப்புறமா பார்த்தா இதில் வந்து காலையில் தான் நான் கேரட்டு, கீரை, அப்புறம் வெண்டைக்காய் 3 ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தாங்க. இது வந்து பிரீத்தி மிக்சியில் குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆகிட்டு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு கேரட் பொரியல் பண்ணுறதுக்காக உளுந்தம்பருப்பு, கடுகு, எண்ணெய் காஞ்ச உடனே போட்டுட்டு பொரிய விட்டுட்டு அடுப்பு கொஞ்சம் சிம்மிலே வச்சுட்டு உளுந்தம்பருப்பு கருகாத அளவு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா தாராளமாக ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி அது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு லைட்டாக கொஞ்சம் வெங்காயம் ப்ரௌன் ஆகுதுக்கு முன்னாடியே நம்ம பச்சை மிளகா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்குவோம், அதையும் போட்டுப்போம். அப்புறம் 2 கருவேப்பிலை போட்டுக்கோங்க, அதையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ மிளகாவும் அந்த பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல மணமாக அழகாக ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ அந்த டைமில் நம்ம கேரட்டை நறுக்கி வச்சுருக்கதை எடுத்து அதில் போட்டிக்கோங்க. இது வந்து என் பொண்ணுக்கு சப்பாத்திக்கு காலேஜுக்கு சைடிஷாக கொடுக்குறேன். கேரட் அதிகமாக எடுக்க மாட்டேங்கன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொரியலாகவே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்குறேன். நீங்களும் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. லைட்டாக மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. இப்போ நல்லா அழகாக லைட்டாக வதக்கி விடுங்க கேரட்டை. அது மேலே ஒரு நல்ல அந்த காய் வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி தொளிப்போம். அந்த மாதிரி ஒரு லைட்டாக தண்ணி தொளிச்சிட்டு திரும்பியும் கிண்டி விட்டு அடுப்பு சிம்மில் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா அழகாக கொஞ்சம் வெந்துட்டுருக்கட்டும். இப்போ உப்பு, பச்சை மிளகாவோட காரம் எல்லாம் சேர்ந்து கேரட்டும் பாயில் ஆகி நல்லா சூப்பராக ஒரு மணம் வரும். இந்த டைமில் லைட்டாக கிண்டி விட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. நிறைய பேர் ரெசிபி போட்டிருப்பாங்க, ஆனாலும் இதில் நீங்கள் நான் சொல்லும்போது கேட்டுக்கோங்க. அந்த வதக்குற போது எப்படி வதக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக தேங்காய் பூ திருவி ரொம்ப வதக்க வேண்டாம், 2 வாட்டி கிண்டி விட்டுட்டு இறக்கிக்கோங்க. கேரட் பொரியல் ரெடி ஆயிரும். காலையில் நம்ம அவசரமாக பண்ணும்போது இந்த மாதிரி பொரியல் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஹெல்த்துக்கும் நல்ல ஸ்ட்ராங்கான விட்டமின் ஏ வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறதுனால கேரட்டை அடிக்கடி யூஸ் பண்ணிக்கோங்க. பொம்பளை பிள்ளைகளுக்கு ரொம்ப நல்லது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் பொரியல் பண்ணுறதுக்காக 2 ஸ்பூன் ஆயில் விட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் 1 ஸ்பூன் சீரகமும் 1 ஸ்பூன் கடுகும் போட்டு நல்லா லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அது லைட்டாக ஃப்ரை பண்ணும்போது சிம்மிலே வச்சுக்கோங்க, சீரகம் கருகாமல் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு பச்சை மிளகா 2-3 கீரி எடுத்துக்கிட்டேன், அதையும் போட்டுக்கிறேன். அப்புறம் 2 காஞ்ச வத்தல் கிள்ளி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுக்கோங்க. அப்புறமா 2 பல்லு பூண்டு வந்து நச்சு போட்டிருக்கிறேன், அதையும் போட்டுட்டு லைட்டாக கருவேப்பிலை போட்டு இனிமேல் கிண்டி விடுங்க. இது வரைக்கும் அடுப்பு சிம்மில் தான் இருக்குது. கடுகு சீரகம் எல்லாம் லைட்டாக பொரிஞ்சு வரும்போதே பச்சை மிளகாவும் காஞ்ச வத்தலோட மணமும் வந்துடும். அந்த டைமில் இப்போ நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள், கிராஸில் இந்த மாதிரி வெண்டைக்காய் கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். பிசு பிசுன்னு வரவே வராது. அவ்வளோ அழகான ஒரு பிஞ்சு வெண்டைக்காய் பாருங்கள், ஒட்டவே ஒட்டலை போட்ட உடனே பாருங்கள். இந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நறுக்கிட்டு கழுவிட்டு கொஞ்சம் நல்ல காட்டன் துண்டில் கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் பீரைப்பசியே இல்லாமல் நறுக்கி எடுத்துக்கோங்க. அது ரொம்ப பெஸ்ட்டு. எல்லோரும் பண்ணுறது தான், இருந்தாலும் என்னோடய ஸ்டைலில் நான் வெண்டைக்காய் பொரியல் எப்படி வச்சுருக்கிறேன், கேரட் பொரியல் எப்படி வைக்கிறேன், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அரைக்கீரை பொரியல் எப்படி வைக்கிறேன் அப்படிங்கிறத போட்டிருக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதே மெத்தடில் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இது எப்போவுமே நான் யூஸ் பண்ணுற பொரியல் தான். கொஞ்சம் கொத்தமல்லி பொடி சேர்த்துருக்குறேன் பாருங்கள். அந்த கொத்தமல்லி சேரும்போது அந்த
வெண்டைக்காய் பொரியல் வந்து இன்னும் நல்ல பெஸ்ட்டாக இருக்கும். அதை நீங்கள் போட்டு பாருங்கள் தெரியும். ஒரு ஸ்பூன் வந்து கொஞ்சம் காரமாக, ஏற்கனவே பச்சை மிளகா காஞ்ச வத்தல் போட்டிருக்கிறோம், அதனால் ஒரு அரை ஸ்பூன் வந்து சில்லி பவுடர், நல்லா காரமான சில்லி பவுடர் தான் போட்டிருக்கிறேன். அரை ஸ்பூன் சில்லி பவுடரும் ஒரு அரை ஸ்பூன் வந்து கொத்தமல்லி பொடியும் போட்டிருக்கிறேன். கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டுட்டு நல்லா அழகாக கிண்டி விடுங்க. சிம்மில் வச்சுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு லாஸ்ட் எண்டில் லைட்டாக ஒரு பிஞ்சு வேணால் உப்பு போட்டு பார்த்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. சூப்பராக இருந்துச்சு. என் பொண்ணு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டா. இந்த மாதிரியே செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த வெண்டைக்காய் பொரியல் வந்து ரொம்ப நல்லது பசங்களுக்கு. இப்போ வந்து நம்ம அரைக்கிற பொரியல் பண்ணுறதுக்காக கடாய் எடுத்து வச்சுருக்குறோம். ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்குறேன். ஆயில் சூடானது கடுகு போட்டுக்கோங்க. கடுகு ஃப்ரை ஆனதும் உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் நல்லா தாராளமாக போட்டுக்கோங்க. அப்புறமா ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் போட்டுக்கோங்க. லைட்டாக சிம்மிலே வச்சுருக்கோங்க. கடாய் வந்து நல்ல கனமான கடாய், வந்து கீரை வந்து ரொம்ப விரிவாக இருக்கும், அதனால் இந்த மாதிரி கடாய் எடுத்துருக்குறேன். நீங்களும் நல்ல பெரிய கடாயாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கீரை பொரியல் பண்ணும்போது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் வதங்கி வரும்போது கொஞ்சம் தான் வரும், போடும்போது நிறைய இருக்கும். இப்போ நல்லா ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்குறோம், அதையும் போட்டு நல்லா அழகாக கிண்டி விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் ஒரு ரெண்டு பீஸ் வந்து கருவேப்பிலை போட்டுக்கிறேன் மணத்துக்காக. கீரை பொரியல் அவ்வளோ நல்லது டைஜஸ்ட்டுக்கு. பசங்களுக்கு இந்த விட்டமின் ஏ குறைபாடு நிறைய இருக்கும். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா பூண்டு கொஞ்சம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சு நான் அதை போட்டுட்டேன், அதனால் எடுத்துகிட்டு காட்டுறேன். பூண்டு குட்டியாக நறுக்கி போட்டுக்கோங்க. நச்சும் போடலாம், நான் நச்சும் போட்டுட்டு கொஞ்சம் நறுக்கியும் போட்டிருக்கிறேன். சிம்மிலே வச்சு வதக்கி விடுங்க. பச்சை மிளகா நல்லா தாராளமாக போட்டு அதையும் நல்லா அது கூடயே வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை மிளகா, பூண்டு, அப்புறம் வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வரும்போது நம்ம குட்டியாக நறுக்கி அழகாக கழுவி நறுக்கி வச்சுருக்கிற அந்த அரைக்கீரையை எடுத்து இதில் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அடுப்பை சிம்மிலே வச்சுக்கோங்க. மூடவே கூடாது. கீரை பொரியல் பண்ணும்போது சரி, கீரை வந்து கடைசல் பண்ணும்போது சரி, மூடாமலே பண்ணணும். அதுதான் அதோட இது சீக்ரெட்டு. மூடுனா வந்து அதோட க்ரீன் தன்மை வந்து மறைஞ்சு போயிட்டுனா நம்ம கீரை சாப்பிட்டதில் பிரயோஜனமே இல்லை. இப்போ வந்து ஒரு ஸ்பூன் வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. நிறைய பேர் நானும் கீரை பொரியல் சாப்பிட்டேன், எனக்கு ஒன்றும் ரிசல்ட் அப்படிலாம் இல்லை, நல்லா இல்லை அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீரை பொரியல் பண்ணும்போது கீரையோட தன்மை வந்து க்ரீனிஸ் வந்து அந்த மாறவே கூடாது, அப்படியே நம்ம அழகாக வதக்கணும். அப்படியே சாப்பிடும்போது நல்லா க்ரீனாகவே இருக்கணும். இந்த க்ரீன் வந்து கொஞ்சம் பழுப்பு தன்மையாக வெந்திருந்தா கூட அது வந்து சத்து அதில் இருக்காது அப்படின்றது என்னை சின்ன வயசுலேயே படித்ததும் கூட, அம்மா சொல்லதும் கூட. இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம தகுந்த மாதிரி தேங்காய் பூ போட்டோம், தேங்காய் திருவி போட்டோம்னா அதில் பச்சை மிளகா தேங்காய் எல்லாம் சேர்ந்து அது வந்து காரமாகவே இருக்காது, அவ்வளோ ஸ்வீட்டாகவே இருந்த மாதிரி இருக்கும். நல்லாயிருக்கும் அரைக்கீரை பொரியல். இப்படியே பண்ணி சாப்பிடுங்க. நான் நிறைய கீரை பொரியல் போட்டிருக்கேன் விஜயா கிரியேஷனில், போய் ஓப்பன் பண்ணி பாருங்கள். மணத்தக்காளி கீரை, பருப்பு கீரை, நிறைய கீரை வகைகள் போட்டிருக்கிறேன். எல்லாத்துக்கும் ஒவ்வொரு மெத்தடில் போட்டிருக்கிறேன், பாருங்கள். எல்லா கீரையோட யூஸும் சொல்லியிருக்கிறேன். விஜயா கிரியேஷன் கீரை பொரியல் அப்படின்னு போட்டால் வந்துடும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நான் விஜயா கிரியேஷன் தானே அப்படின்னு சொல்லி கிரியேஷனும் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு விலாக்லாம் போட்டுட்டு இருந்தேன். ஆனால் கண்டென்ட் வந்து நம்ம ரெசிபி ஸ்டார்ட் பண்ணதுனால ரெசிபியே போடணும் அப்படின்றது சில பேர் சொல்ல கேள்விப்பட்டேன். ஸோ ரெசிபி கண்டினியூ பண்ணுறேன். விலாக்குக்காக வேறு ஒரு சேனல் ஓப்பன் பண்ணுறதா இருக்கிறேன். நிறைய நாள் போட்டிருக்கிறேன், வியூவர்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகலை, பரவாயில்ல, இருந்தாலும் பார்க்குறவங்க பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரெசிபி போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். வெண்டைக்காய் பொரியல், கேரட் பொரியல், இது மூணுலேயுமே விட்டமின் ஏ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இந்த வெண்டைக்காய் வந்து ஞாபக சக்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ.